கொண்டென்னை ஈசனவன் உயர்க்கும் இயல்பானால் சாலலோ ஒளி பலவிளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வே தெளிவளர் பாலிங்கின் திருமணி கொன்றே சில்பத்துள் திக்கும் தேனே அழிவளருள்ளத்து ஆனந்த கனியே அம்பலமாடரன் காக வெளிவளர் தெய்வ கூற்றுதன் தாயே தொண்டனே விளம்புமா விளம்பே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் மன்னருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் ஆளுக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமேனமாக பாலத்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுவே கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் மீறி அருமறை சிரத்தின் மேலா சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நலம் செய்கின்ற உங்களால் போற்றி போற்றி மயிலி விளையாடு முகமொன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகமொன்றே கூறமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்றே குன்றுருவல் மேல் வாங்கி நின்ற முகமொன்றே மாறுபடு சூரனை வதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலமந்த பெருமாளே ஆதி அருணாசலமந்த பெருமாளே திருச்சிற்றம்பலம் தூளியர் கோட் வெப்பொலித்த புகழியர் கோட் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாரி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊர திருத்தாள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். ஓம் நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்ந்த நல்லதொரு பஞ்சபுராணத்தை தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்து நால்வர் தமிழ் கலைய நிலைய மாணவர்கள் இங்கே பாடுகின்றார்கள். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமர்ந்த அனைத்து மறந்திடும் வன்மொழி வாழியவே கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்க
தளி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே தொல்லை வினைதரு தொல்லையகன்று சுலக தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறிந்த அனைத்து மறிந்து வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே தாயையும் மறக்கக்கூடாது என்பதற்கிணங்க இந்த பிள்ளைகள் அழகாக தாய் தமிழ் வாழ்த்தை பாடியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இங்கு 47 பெண்கள் விளக்கேற்றுவதற்காக இங்கே வருகை தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சில நல்ல மனிதர்களின் உழைப்பினால் பிரித்தானியாவிலே 47 ஆண்டுகளாக இந்த சங்கம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே 47வது ஆண்டு 47 பெண்மணிகள், 1லிருந்து 23 பெண்கள் இந்த வழியாலும் 24லிருந்து 47 பெண்கள் அந்த வழியாகவும் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு தயவு செய்து உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாதணிகளை கலற்றி விட்டு வந்து விளக்கேற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் ஒவ்வொருத்தராக வரவும் இங்கே அன்புடன். இந்த நேரத்திலே நாங்கள் சைவமூட்ட சங்கம் 47 ஆண்டுகளாக இங்கே செய்யக்கூடிய பல நல்ல காரியங்களை எடுத்து செல்ல வேண்டும். அந்த வகையிலே இப்ப சங்கங்கள் பல சேவைகளை உலகளாவிய ரீதியிலே பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது. சிவகாம சுந்தரி அம்பாள் சமேத சிதம்பரேஸ்வரர் சமய வழிபாடுகள் மட்டுமன்றி கலாச்சாரம் என்பவற்றையுமே இங்கே சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி மொழியும் சமயமும் தேர்ச்சி பெற வேண்டும் என்று 4 தமிழ் கலை நிலையம், தமிழ் முன்கலைகள், சமயம் அவற்றையும் பயிற்றுவித்து வருகின்றார்கள். எழுந்த நற்சங்கம் தெய்வமே துணையெனத் தெளிந்தவர் கூடிடும் தமிழ் செய்வ முன்னேற்றச் சங்கம் மெய்யறி கோடிடம் சந்ததி வாழ்ந்திட கைத்தர வளர்ந்ததி சங்கம் தையலோர் பாகமாய் தில்லையில் ஆடிடும் ஐயனை தொழுதிடும் சைவமும்
இன்னும் வளம் பெற வேண்டும் என்று சொல்லியும், அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய உறவுகள் இந்த உலகை விட்டு நீங்கிய உறவுகளுக்காக 2 நிமிடங்கள் நாங்கள் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும். அதற்கும் நீங்கள் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம். நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்புடன் நீங்கள் உங்களுடைய இருக்கையில் இருக்குமாறு அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இங்கு சைமட்ட சங்க கௌரவ பொதுச் செயலாளர் திருமதி சுதர்சினி வாகீசன் அவர்கள் வரவேற்புரை வழங்குவதற்காக வருகின்றார். எந்நாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் உடனுரை சிதம்பரேஸ்வரர் தாழ் பணிந்து இதமான இந்த மாலை பொழுதில் சைவ முன்னேற்ற சங்கத்தின் 47வது ஆண்டு பூர்த்தி விழா கொண்டாட்டத்தில் கலந்து மகிழ வந்திருக்கும் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் எமது இனிமையான மாலை வந்தனங்கள். சைவ முன்னேற்ற சங்க தலைவர் திரு நிரஞ்சன் சோதரட்னம், சங்க போசகர்கள், காப்பாளர்கள், திட்ட செயலாளர்கள் அனைவருடனும் இணைந்து இந்த வரவேற்புரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைய விழாவின் பிரதம விருந்தினர் கிங்ஸ்டன் கவுன்சிலர் யோகநாதன் அவர்களே, உங்கள் வருகையால் எங்கள் விழாவிற்கு பெருமை சேர்த்துள்ளீர்கள். உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். திருமதி யோகநாதன் அவர்களே, உங்களையும் எமது சங்கம் மிகவும் அன்புடன் இங்கே வரவேற்கின்றது. நியூஹாம் கவுன்சிலர் திருமதி லக்னிஷா அவர்களே, நியூஹாம் கவுன்சிலர் ஜெனிஃபர் வெய்லி அவர்களே, கவுன்சிலர் ரொஷானா ரகானா சிவிக் மேனேஜர் அவர்களே, நியூஹாம் உங்கள் வருகையால் எங்கள் விழாவிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். உங்களையும் அன்போடன் இருகரம் கூப்பி வரவேற்றுக் கொள்கின்றோம். சிதம்பரேஸ்வரர் ஆலயத்துடன் நீண்ட கால நெருங்கிய உறவு கொண்ட லண்டன் ஸ்ரீமுருகன் கோயில் தலைவர் திருவாளர் ராமதாஸ் அவர்கள் காப்பாளர்கள் அனைவரையும் வாருங்கள் என வரவேற்று மகிழ்கின்றோம். இன்றைய பெருவிழா பெரும் திருவிழாவாக மிளிர வேண்டும் எனும் புனித நோக்குடன் ஆசியுரை வழங்க இருக்கும் சிவாச்சாரியார்கள் லண்டன் ஸ்ரீமுருகன் கோயில் பிரதம சிவாச்சாரியார் கைலை சிவஸ்ரீ நாகநாத சிவமையா அவர்கள், போல்தம் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய பிரதம சிவாச்சாரியார் சிவஸ்ரீ வசந்தன் குருக்கள், அந்தன பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சைவ முன்னேற்ற சங்கம் இருகரம் கூப்பி வரவேற்கின்றது. சைவ முன்னேற்ற சங்கத்தின் 47வது ஆண்டு நிறைவை வாழ்த்தி 47 விளக்குகள் ஏற்றி பெருமையாக ஆரம்பித்து வைத்த 47 பெண்மணிகளே, 4 மூத்தோர் சங்க அங்கத்துவ அன்பர்களே, சங்க நிகழ்வுகளுக்கு கரம் கொடுத்துதவும் அன்னை சிவகாமி மாதரணி அங்கத்தவர்களே, மட்டற்ற மகிழ்ச்சியுடன் உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். சங்கத்தின் முதற்சை நால்வர் தமிழ் கலை நிலையம் தலைமை ஆசிரியர், பாடசாலை செயலாளர், தமிழ் மொழி பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள், நுண்கலை ஆசிரியர்கள், மாணவ மணிகள், பெற்றோர்கள், குடும்பத்தினர் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்பதில் சங்கம் பூரிப்படைகின்றது. சங்கத்தின் இணையவழி மூலம் நடைபெறும் சமய பன்னிசை வகுப்புகளை சிறப்புற நடாத்தும் சங்க அங்கத்தவர்கள், சமய பாடம் பன்னிசை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மணிகளே, அவர்தம் பெற்றோர் குடும்பத்தவர்களே, சைவ முன்னேற்ற சங்கம் உங்களை அன்பு கூர்ந்து வரவேற்கின்றது. யோக நிலையம் அறிவொளி வளையம், கலசம் சஞ்சிகை ஆசிரியர் குழாம், தோரணம் மின்னஞ்சல் இதழ் அன்பர்களே, உங்கள் எல்லோரையும் மனமுவந்து வரவேற்று மகிழ்கின்றோம்.
கண்ணுக்கினிய நடனத்தை வழங்க வந்திருக்கும் 4 தமிழ்கலை நிலைய நடன ஆசிரியர் பரத சூடாமணி ஸ்ரீமதி ரஜி மோகனராஜ், வீணை இசையை வழங்க வந்திருக்கும் சங்கீத வித்துவான் ஆச்சாரிய கலாச்சக்கர விருது பெற்ற ஸ்ரீமதி செந்தில் செல்வி வாமனானந்தன் அவர்கள், வயலின் இசையை வழங்க வந்திருக்கும் 4 தமிழ்கலை நிலைய சங்கீத ஆசிரியை இசைக்கலைமணி சங்கீத கலா விதுஷி ஸ்ரீமதி சுமிர்த கலா கடாட்சம் அவர்கள் தம் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். என்ஃபீல்ட் ராகவர்த்தனி சங்கீத பாடசாலை ஆசிரியர் ஸ்ரீமதி பாகேஸ்வரி பாஸ்கரன் அவர்கள் தம் இனிய குரலால் பாடல்கள் பாடி அனைவரையும் மகிழ்விக்க வந்திருக்கும் சிறப்பு குழந்தைகள், அவர்களை திறம்பட பயிற்றுவித்து அழைத்து வந்திருக்கும் ஆசிரியர்கள், பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் சிறப்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். சைவ முன்னேற்ற சங்க நால்வர் மூத்தோர் நிலையத்தினர் அருமையான நாடகம் ஒன்றை வழங்க வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். நிறைவாக சைவ முன்னேற்ற சங்கத்தின் அங்கத்தவர்கள், அன்பர்கள், ஆதரவாளர்கள், வேறு ஆலயங்கள், பாடசாலைகள், நிறுவனங்கள் சார்ந்தவர்கள் என அனைத்து அன்புள்ளங்களையும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வரவேற்கின்றோம். இந்நிகழ்வு இனிதே நிறைவேற இறையருள் வேண்டி இந்த வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. சைவ முன்னேற்ற சங்கம், இது தமிழர் முன்னேற்ற சங்கம். தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனித வாய் மலர்ந்தெழுத சீதவல வஜற்புகழி திருஞான சம்பந்தன் தன் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரப்புமாம். ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலை என்று நினதருளாலே உணரின் என் செயலை காண்கிறேன். எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் பெருங்கருணையினாலே, எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாக சிதம்பரேஸ்வர பெருமானுடைய பெருங்கருணையினாலே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, பெருமதிப்பிற்குரிய சைவ முன்னேற்ற சங்கத்து தலைவர் உள்ளிட்ட அனைத்து பெரியோர்களே, சங்கத்தினுடைய செயல்பாடுகளில் தங்களுடைய முழுமையாக இணைத்துக் கொண்டு தெய்வப்பணி சமுதாய பணி ஆற்றி வருகின்ற தொண்டர் பெருமக்களே மற்றும் சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய 47வது பேரருளை தெரிவித்து, ஒரு ஆலயத்திலே தேர் திருவிழா நடைபெற்றால் சொல்லுவார்கள், அந்த தேரை போய் இழுக்கலைன்னா பாவம், போய் பார்த்தா புண்ணியம். சரி, அந்த புண்ணியம் தேவையில்லை அப்படின்னு வீட்டில் இருந்தா புண்ணியம் வராததோடு மட்டுமல்ல பாவம் வந்துடும். அதற்காக நல்லது எல்லாம் எங்கே நடந்தாலும் அங்கே தங்களை இணைத்துக் கொள்வதுதான் மானிட இயல்பு. லண்டன் மாநகரிலே தற்போது பல ஆலயங்கள்
ஆனால் இதே 47 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் நினைக்கிறேன் 1-2 ஆலயங்கள் தான், விம்பிள்டன், ஈஸ்டர், ஹைகேட் அப்படின்னு 3 கோயில் தான் இருக்கு. அந்த 3 கோயில்களிலும் நம்முடைய சமயத்தை வளர்ப்பதிலும் நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தை வளர்ப்பதிலும் ஒரு சிறந்த சேவையை செய்து வந்தன. அந்த சமயத்தில் தான் ஆலயத்தினுடைய ஆன்மீக அருள் கிடைத்தால் கூட மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தேவையான ஒரு ஒழுக்கங்களை, ஒரு அவனுடைய செயல்பாடுகளை, அவனுடைய வெற்றிகளை வரையறுப்பதற்கு, வழிகாட்டுவதற்கு ஒரு ஆன்மீக சைவ சமய அறிவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு இந்த சங்கம் உதித்தது. தாய் சங்கத்திலிருந்து, இலங்கையிலிருந்து இங்கே வந்த அந்த சங்கத்தினுடைய அன்பர்கள் இந்த நாட்டிலேயும் நாங்கள் எங்கள் சங்கத்து சேவைகளை தொடர்ந்து செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பித்தார்கள். அன்று போட்ட அந்த விதைதான் இன்று 47 ஆண்டை கடந்து ஒரு பெரிய சேவை விருட்சமாக உங்களுக்கு வாழ்க்கையிலே தேவையான எந்த விதமான செயல்களுக்கும் வழிகாட்டி தருவதாக, எந்த இடத்திலே உங்களுக்கு அந்த சேவை தேவைப்படுகிறதோ அந்த வழியிலே வந்து உங்களுக்கு பணியாற்றுவதற்காக உயர்ந்தோங்கி நிற்கின்றது சைவ முன்னேற்ற சங்கம். நாங்கள் இங்கெல்லாம் லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயத்திற்கு அர்ச்சகராக பணியாற்ற வந்த பொழுது 8வது ஆண்டு அப்படின்னு நினைக்கிறேன். அப்பொழுது இந்த சங்கத்தை பெரியோர்கள் இந்த சங்கத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, சங்கம் ஆரம்பித்து 8 வயது குழந்தை, 9 வயது குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை தவழ்ந்து வளர்ந்து இந்த சங்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கின்ற, அஸ்திவாரமாக இருக்கின்ற பல பெரியோர்களுடைய வாழ்க்கையே சைவ முன்னேற்ற சங்கம் தான். அந்த சங்கத்தினுடைய பெரியோர்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு புதியதாக ஏதாவது சொன்னா, ஐயா எங்களுடைய சங்கம் ஒன்றே எங்கள் வாழ்க்கைக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் ஒரு அடி விலகினாலும் வேறெங்காவது சென்று விடுமோ என்ற ஒரு பெரிய அச்சத்திலே நம்முடைய கலைகளை, நம்முடைய ஆன்மீகத்தை, நம்மளுடைய பண்பாடுகளை வளர்ப்பதுதான் எங்களுடைய வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கையே சைவ முன்னேற்ற சங்கம்தான் என்று ஒரு வாழ்க்கை உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டு பணியாற்றி வந்ததன் விளைவுதான் 47வது வருஷம். எவ்வளவோ தொடக்கங்கள், அதாவது சொல்றாங்க ஆரம்ப சூறாக்கள் தாட்சிணாத்தியாகன்னு சமஸ்கிருதத்தில் ஒன்று சொல்றது. ரொம்ப பேர் உலகத்தில் ஆரம்ப சூரர்கள் தான். மிகப்பெரிய கூப்பாட்டோடு, மிகச்சிறிய சப்தங்களோடு, மிகப்பெரிய செயல்பாடுகளோடு ஒன்றை தொடங்குவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டே போயிடும். அதுக்கப்புறம் இப்படி ஒன்று இருந்ததுன்னு சொல்லணும். ஆனால் சைவ முன்னேற்ற சங்கம் அப்படி அல்ல. கல்வி பணியாகட்டும், தெய்வ பணியாகட்டும், ஆன்மீக உணர்வுகளை இளைஞர்களிலே வளர்ப்பதாகட்டும், வயதோங்கிய முதியவர்களை பாதுகாப்பதில் பரிபாலிப்பதாகட்டும், நல்ல தெய்வ வழிபாட்டிற்கு ஒரு ஆலயத்தை அமைத்திலாகட்டும், இது எல்லாவற்றுக்கும் மேலாக தாய் நாடுகளிலே ஏற்படுகின்ற இடர்பாடுகளை களையும் முகமாக அங்கேயும் இந்த சங்கத்தினுடைய எப்படி ஒரு தாய் தந்தையர்களை பிள்ளைகள்
பராமரிக்கின்றார்களோ அதே போல தாய் சங்கத்துக்கும் மேலாக இந்த தனையன் சங்கம் அங்கே நாட்டிலே பல நற்பணிகளை ஆற்றி வருகிறது. நீங்கள் எல்லோரும் சங்கத்தை பற்றி நன்கு அறிவீர்கள். ஏன்னா இந்த சங்கத்தினுடைய சாதாரணமாக இருக்கின்ற நாங்கள்லாம் கூட சைவ முன்னேற்ற சங்கம் அப்படின்னா உடனே அதற்குத்தான் முதல். எவ்வளவு வேலைகள் இருந்தால் சில சமயம் நாம் தாமதமாக வந்தால் கூட இங்கே அறங்காவலர்கள் எங்களை கடிந்து கொள்வார்கள். என்னையா எங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாளைக்கு எங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கின்ற பூஜையிலே நாங்கள் பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனைகளிலே இந்த சங்கம் வளர வேண்டும், வாழ வேண்டும், செழிக்க வேண்டும், சிறப்பாக பணியாற்ற வேண்டும், அதன் வழியாக எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்திப்போம். லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயத்தினுடைய அறங்காவலர்கள், பக்தர்கள், சிவாச்சாரிய பெருமக்களும் சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய ஒவ்வொரு நற்பணிகளிலும் என்றென்றும் துணை இருந்திருக்கின்றார்கள், துணை இருக்கின்றார்கள், நாளையும் துணை நிற்பார்கள் என்று சொல்லி இந்த சங்கத்தினுடைய பல சாதனைகளை பற்றி அடுத்து வருபவர்கள் சிறப்பாக எடுத்துரைப்பார்கள். இந்த சங்கம், இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகளிலே எங்களுக்கு ஒரு சிறிதளவு பங்கு உண்டு என்பதையே பெருமையாக நினைக்கின்ற எங்களுடைய பிரார்த்தனைகள் மூலமாக சங்கம் வளர்ந்து வாழ்ந்து செழித்து நற்பணியாற்றி சிறக்க வேண்டும் என்றும் இந்த சங்கத்தை உருவாக்கி வளர்த்து இன்று வரை அல்ல நாளை வரையிலும் கூட காப்பாற்றப் போகின்ற, வளர்க்கப் போகின்ற சங்கத்து அங்கத்தினர்கள் அனைவருக்கும், குறிப்பாக இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு பண்பாடு இந்த சங்கத்தில் இருக்கு. இளைஞர்களுக்கு வழிவிடுதல். ஏன்னா இந்த சங்கத்திலே முக்கியமாக இருந்தவர்கள் எல்லோரும் ஆலோசகர்களாக மாறி நிறைய இளைய சந்ததியினரை இங்கே உள்வாங்கி அவர்களும் எதிர்காலத்திலே சங்கத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கின்ற அந்த பண்பை, மாண்பை போற்றி எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டி வேறொன்றறி என் பராபரமே என்பது போல நீங்கள் எல்லோரும் என்றென்றும் வளர்ந்து வாழ்ந்து சிறந்து பெருமையடைய வேண்டும் என்றும் சைவ முன்னேற்ற சங்கம் காலம் காலமாக சிறந்த ஆன்மீக சமுதாய மக்களுக்கு சேவைகளை செய்து பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலய அறங்காவலர்கள், சிவாச்சாரியர்கள், பக்தர்கள் சார்பாக வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி. கண்ணன் மதுர கீதம் கேளி, 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 கண்ணுவினை மறந்து பரவசமே விட, கண்ணுவினை மறந்து பரவசமே விட, கண்ணன் மதுர கீதம் கேளி,
பண்ணுவினை மறந்து பரவசமே இட பண்ணுவினை மறந்து பரவசமே இட கண்ணன் மதுர கீதம் கண்ணன் மதுர கீதம் பண்ணுவினை மறந்து பரவசமே இட பண்ணுவினை மறந்து பரவசமே இட கண்ணன் மதுர கீதம் கண்ணன் மதுர கீதம் பண்ணுவினை மறந்து பரவசமே இட பண்ணுவினை மறந்து பரவசமே இட கண்ணன் மதுர கீதம் கண்ணன் மதுர கீதம் பண்ணுவினை மறந்து பரவசமே இட பண்ணுவினை மறந்து பரவசமே இட கண்ணன் மதுர கீதம் தன்னிலவு பொழியும் புண்ணியவனத்தில் தன்னிலவு பொழியும் புண்ணியவனத்தில் தன்னிலவு பொழியும் புண்ணியவனத்தில் பெண்ணையும் மாயம் குழலூதுரான் பெண்ணையும் மாயம் குழலூதுரான்
அடுத்ததாக நன்றியை தெரிவித்து மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக காவடி சிந்து ஆர்த்திகா ராஜ்குமார் அவர்கள் நடனமாட வருகின்றார். இவரும் பரதசூடாமணி ஸ்ரீமதி ராஜீவ் மோகன்ராஜ் அவர்களுடைய மாணவி ஆவார். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவாரவன் அசுரத்தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவாரவன் அசுரத்தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி அன்னை தந்தவாரவன் அசுரத்தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம். ஆதிசக்தி அன்னை தந்தவாரன் அவன் அசுரத்தம்மை வென்ற வடிவேலன். நல்ல அமுதமென்னும் தமிழில் பாடிடும் அந்த வாழவே கருணை செய்குவன். அமுதமென்னும் தமிழில் பாடிடும் அந்த வாழவே கருணை செய்குவன். அதனுகந்த உருவா உயர்சீலன் என்றும் அருள் சுரந்தே காக்கும் அனுகூலன். குழந்தையாக குமரனாக கோவனாடை புறவியாக. குழந்தையாக குமரனாக கோவனாடை புறவியாக. கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூறுமாய் வினைகள் யாவும் வெல்வேன். கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூறுமாய் வினைகள் யாவும் வெல்வேன். இந்த குவலயத்திலோ கலியுகப் பெரு வரதனாய் திகழ்ந்தருளும் கந்தனை. குவலயத்திலோ கலியுகப் பெரு வரதனாய் திகழ்ந்தருளும் கந்தனை. கும்பிட்டெந்தன் விதிகள் நீங்க மகிழ்வேன். உள்ள குமுறல் ஓய்ந்தே நல்ல வழி செல்வேன். நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் கூடியில் தோன்றும். நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் கூடியில் தோன்றும். விமலனாம் உழந்தை முருகேசன் ஊய நித்தில பொன்முறுவல் வள்ளினேசன். விமலனாம் உழந்தை முருகேசன் ஊய நித்தில பொன்முறுவல் வள்ளினேசன். அவன் நீநிலந்தனில் அன்பு செய்திடும் அடியல் யாரையும் காது நின்றிடும். நீநிலந்தனில் அன்பு செய்திடும் அடியல் யாரையும் காது நின்றிடும். நித்திய ஜோதி வடிவமாம் பிரகா
தூரல் நெஞ்சை நீங்காதென்றும் அங்கு வாசம் நித்ய ஜோதி வடிவமா பிரகாசம் தூரல் நெஞ்சை நீங்காதென்றும் அங்கு வாசம் வாவா முருகா வடிவேலழகா 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 வாவா நல்ல ஒரு காவடி சின்ன நடனத்தை வழங்கிய ஆர்டிஆர் ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக துர்கா கவித்துவம் ராகம் தேவதி தாளம் ரூபகம் கனிஷ்கா உமாகுமரன் அவர்கள் நடனமாட வருகின்றனர். चंद्रबिंब सुंदरवदने सारसदलनयन त्रिनेत्री राजनि निरंजनि राजमारंगी दास शिवरोधर रक्षकी
தடக்கும் தகும் தடக்கும் தகும் தடக்கும் தகும் கரி 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 தக்கும் தர 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 தக்கும் ஜரு 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 தக்கும் தடக்கும் தகும் தடக்கும் தகும் தடக்கும் தகும் படைக்கும் பிரம்மனை படைத்தவள் அவளே அளிக்கும் ருத்ரனை மணந்தவள் மாயே காக்கும் திருமாலின் சோதரியும் நீயே படைக்கும் பிரம்மனை படைத்தவள் அவளே அளிக்கும் ருத்ரனை மணந்தவள் மாயே காக்கும் திருமாலின் சோதரியும் நீயே தக 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 திகி 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 தக 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 திகி திகி தக்க தக தக திகி திகி தக்க தக தக திகி திகி தக்க தக 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 திகி 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 தக 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 திகி திகி தக்க தக தக திகி திகி தக்க தக தக திகி திகி தக்க எரிக்கும் நெருப்பில் பிறந்தவள் அவளே தச்சன் நெருப்பில் குதித்து கரைந்தவள் அவளே எரிக்கும் நெருப்பில் பிறந்தவள் அவளே தச்சன் நெருப்பில் குதித்து கரைந்தவள் அவளே ததிங்கினத்தும் தக்க ததிங்கினத்தும் தக்க திக்கு ததிங்கினத்தும் ததிங்கினத்தும் தக்க ததிங்கினத்தும் தக்க திக்கு ததிங்கினத்தும் ததிங்கினத்தும் தக்க ததிங்கினத்தும் தக்க திக்கு ததிங்கினத்தும் ததிங்கினதும் தக ததிங்கினதும் தக திரு ததிங்கினதும் ததிங்கினதும் தக ததிங்கினதும் தக திரு ததிங்கினதும் ததிங்கினதும் தக ததிங்கினதும் தக திரு ததிங்கினதும் சூரனை வென்றிடவே கொடுத்தவள் ஞான குழந்தையும் கடலிட பால் கொடுத்தவள் சூரனை வென்றிடவே கொடுத்தவள் ஞான குழந்தையும் கடலிட பால் கொடுத்தவள் தாந்த தாந்த தக சண்ட தீப்த தீப்த தக முண்ட தொந்த தொந்த தக பண்ட நம்த நம்த தக கொண்டாள் மத கொண்டாள் தாந்த தாந்த தக சண்ட தீப்த தீப்த தக முண்ட துந்த துந்த தக கொண்ட நம்த நம்த தக வென்றாள் பத கொண்டாள் மகிஷமர்த்தினி ரூப பயங்கரி கபாலகாரிணி சிம்மவாகினி நடன விலாசினி நாகரூபிணி மகிஷமர்த்தினி ரூபவனங்கனி கபாலகாரிணி சிம்மவாகினி நாட்ய விலாசினி நாகபூஷணி கண்ணொடு கரமும் ஆயிரம் கொண்டவள் கபால துர்க்கை கண்ணொடு கரமும் ஆயிரம் கொண்டவள் கபால துர்க்கை தம்பி சக்கரமும் வில்லும் அம்பும் கொண்டவள் துர்க்கை தம்பி சக்கரமும் வில்லும் அம்பும் கொண்டவள் துர்க்கை துர்க்கே 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 என்று கவித்துவம் பாடி தாசன் சிவலோக நாதன் பணிய அருள்வாய் துர்க்கே 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 என்று கவித்துவம் பாடி தாசன் சிவலோக நாதன் பணிய அருள்வாய் துர்க்கே 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 ஜெய ஜெய 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 துர்க்கே ராகம் ரேவதி தாளம் ரூபகம் கனிஷ்கா உமாகுமரன் அவர்களுக்கும் அவருடைய ஆசிரியர் ரஜீவ் மோகன்ராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இங்கு எங்களுடைய சைவ முன்னேற்ற சங்கத்தின் 47வது ஆண்டின் தலைவர் திரு சோதிரத்னம் நிரஞ்சன் அவர்கள் தலைமுறை சொல்வதற்காக வருகின்றார். இந்த நேரத்திலே நாங்கள் சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய சமூக சேவை சங்கத்தாலே நடைபெறுகின்ற உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அபரக்கிரியைகள் அந்தியட்டிகள் போன்ற கிரியைகள் கூட சைவ முன்னேற்ற சங்கத்தினால் ஒழுங்கு செய்ய கொடுக்கப்படுகின்றது. வெளிநாட்டு திட்டத்தின் கூட வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்ற பெண் தலைமத்துவத்தை தலைமைப்படுத்தி அவர்கள் இங்கே பல உதவிகளை செய்து வருகின்றனர். இப்பொழுது நம்முடைய தலைவருடைய தலைமுறை நடைபெறுகின்றது. வணக்கம். சைவ முன்னேற்ற சங்கத்தின் 47வது ஆண்டு பூர்த்தியாகும்
இன்றைய விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எமது இனிய மாலை வணக்கங்கள். ஒவ்வொரு ஆண்டிலும் எமது சேவையின் விரிவாக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இந்த சங்கத்தின் வளர்ச்சியில் எமது நிர்வாக குழு அங்கத்தவர்களது சேவை முக்கியமாக இடத்தை பெறுகின்றது. வழமை போல ஆலயத்தில் நடைபெறும் அனைத்து விழாக்களும் எந்தவித தடையுமின்றி இனிதே நடைபெற்று வருகின்றது. இம்முறை முக்கியமாக எமது ஆலய விநாயகர் சதுர்த்தியில் முதல் முறையாக விநாயகர் தேர் உள்வீதி உலா வந்தவை குறிப்பிடத்தக்கது. பல அடியார்கள் பால் குடமும் ஏற்றியது இன்னும் சிறப்பாக இருந்தது. மாணவர்களின் சமய மொழி வளர்ச்சியில் நால்வர் தமிழ் பாடசாலை, இணையவழி சமய பண்டிசை வகுப்புகள், சங்கம் நடத்தும் பரீட்சைகள் ஆகியன சங்கத்தின் வளர்ச்சியிலும் வெளியோரின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சான்று பகிர்கின்றது. இந்த ஆண்டு நடந்த மூத்தோர்களின் மாலை மாறுத நிகழ்ச்சியையும் நால்வர் தமிழ் கலை விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இம்முறை முதல் முறையாக முத்தமிழ் போட்டி ஒன்றை வெற்றிகரமாக செய்து முடித்திருந்தோம். அதற்கான பரிசளிப்பு விழாவும் இன்று நடைபெற இருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளுக்காக நடைபெற்று வரும் இசை நிகழ்ச்சியான ராகசங்கமம் நிகழ்ச்சி இளையோரின் இசைத்திறமையையும் வளர்ப்பதுடன் அதன் மூலம் திரட்டப்படும் நிதியானது இலங்கையின் வசதி குறைந்த மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக வழங்கப்படுகின்றது. இதனால் பல மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றார்கள். இதுவரை 70,000 மாணவர்கள் வரை பயன்பெற்றது குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்த ஆண்டு நடன நிகழ்ச்சி ஒன்றையும் நடத்துவதாக உத்தரவிட்டுள்ளோம். அது பற்றிய விவரங்கள் முன்னர் தரப்படும். எந்த ஒரு அமைப்பிலும் அங்கத்தவர்கள் எண்ணிக்கையை வைத்தே பலம் பெறுகிறது. இந்த வகையில் எமது சங்கத்தின் பெருந்தூண்களாக இருப்பவர்கள் எமது அங்கத்தவர்கள், ஆதரவாளர்கள், நல் விரும்பியர், விரும்பிகளாக நீங்களே உங்கள் அனைவருக்கும் ஆதரவையும் சங்கம் என்றும் மறக்காமல் இருக்கிறோம். சங்கத்தின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் மாதந்தோறும் உங்களுக்கு அறிவிக்கும் தோரணம் மின்னிதழும் ஆன்மீகம் பற்றி கட்டுரைகளை தாங்கி வரும் காலாண்டு இதழான கலசமும் 100 இதழ்களை தாண்டி வெளிவந்து கொண்டிருக்கின்றது. எமது சங்கமும் சங்கத்தின் அங்கமான அறிவொளி வலயம் இங்கிலாந்தில் மட்டுமன்றி உலகளாவிய ரீதியில் எல்லா இடங்களிலும் தேவைக்கேற்ப அவர்கள் உதவிகளை செய்து வருகின்றார்கள். இதனால் பலன் பெற்றோர்கள் அவர்களின் ஆசையும் பாராட்டுகளும் எமது சங்கத்துக்கு மேலும் பலத்தை உண்டு பண்ணுகின்றது. உல நலம் பேணும் யோகா வகுப்புகளும் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஆயுளிய வழிபாடு முதலான மக்களின் நலம் பேணுவதை எமது சங்கம் செய்து வருகின்றது. புலம்பெயர் மண்ணில் வாழும் எமது மூத்தோர் தமது சுகதுக்கங்களையும் கடந்த காலத்தின் மறக்க முடியாத நினைவுகளையும் பரஸ்பரம் மற்றவர்களுடன் பகிர்ந்து மகள சங்கம் தளம் அமைத்து கொடுத்துள்ளது. மூத்தோரால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் மாலை மாறுத நிகழ்ச்சி இம்முறையும் சிறப்பாக நடைபெற்றது. எமது சங்கம் மங்களகரமான நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றுவது மட்டுமன்றி வாழ்வில் இறுதிக்கட்ட துயரமான வேலைகளிலும் கை கொடுத்து ஆத்ம சாந்தி கூட்டு வழிபாடு நேரிலும் ஜூம் மூலமாகவும் நடத்தி வருகின்றது. அந்திம கிரிகளையும் திருப்திகரமாக நிறைவேற்றி மக்கள் மனசாந்தி பெற செய்திருக்கிறது. இங்கு வசதி குறைந்தவர்களுக்கும் இலவசமாக கிரிகள் செய்து வருகின்றது. எமது சங்கத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் திறம்பட நடத்தி முடிப்பதற்கு உறுதுணையாக நிற்கும் உபயதாரர்கள், ஆலய தொண்டர்கள், மாதராணி ஆகியோரின் ஒத்துழைப்பும் இந்த நேரம் பாராட்டத்தக்கது. முக்கியமாக சங்கத்தின் ஆணிவேராக தாமாகவே முன்வந்து நன்கொடை வழங்கும் சங்கம் இயக்குவதற்கு உந்து சக்தியாக விளங்கும் நன்கொடையாளர்கள் அனைவரையும் இந்த இடத்தில் பாராட்டுவதில் சங்கம் பெருமையடைகின்றது.
மீண்டும் மீண்டும் இதுவரை நீங்கள் எமது சங்கத்திற்கு கொடுத்த ஆதரவிற்கும் ஒத்துழைப்புக்கும் நன்றி கூறுவதுடன் தொடர்ந்தும் இதே ஆதரவை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். வணக்கம். திகுவல ஸ்ரீலங்காவிலிருந்து எங்களுக்கு இந்த நிகழ்வுக்காக வாழ்த்து செய்தி ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அதை வாசிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். மகிழ்ச்சி நிறைவுடன் பாராட்டி வாழ்த்தி நல்லாசிகள் பகிர்ந்து கொள்கின்றோம். பிரித்தானியா சைவ முன்னேற்ற சங்கம் தனது அகவை 47 ஆண்டுகளை பூர்த்தி செய்து அடுத்த ஆண்டில் மங்கள பிரவேசம் செய்யும் செய்தி அறிந்து மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆரம்பகர்த்தா தொண்டர் சீர் பரவுவார் மதிப்பார்ந்த வைரமுத்து ரத்தினம் ராமநாதன் அவர்களும் அவர் சார்ந்த பெரியோர்களும் பாராட்டுக்குரியவர்கள். சங்கத்தின் பணிகள் சமயப்பணி, சமூக பணி, வாழ்வாதார பணி என பரந்து விரிந்து கொள்கின்றது. இறை பணியாக இந்நிகழ்வை தொடரும் இன்றைய நாள் தலைவர் நிரஞ்சன் உட்பட அனைவருக்கும் எமது மனமார்ந்த நிறைந்த நல்வாழ்த்துக்களை இந்து குருமார் அமைப்பின் மூலம் தெரிவிப்பதில் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இடையவழி மெய்வழியே நாம் நடத்தி வரும் அகிலமெங்கும் ஒலித்திடும் சிவனறிய திருமுறை விண்ணப்ப தெய்வீக அரங்கில் சங்கமும் இணைந்து நற்பணிகள் ஆற்றுவதுடன் குழந்தைகளுக்கு தேவையான இயன்றளவான அனுசரணையும் வழங்கி வருவது எமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. இப்பணிகள் தொடர வாழ்த்துகின்றோம். சிவமங்கலம் சிவாகம கலாநிதி சிவஸ்ரீ கூனா வையண்ணா கானா வைத்தீஸ்வர குருக்கள் தலைவர் இந்து குருமார் அமைப்பு, சிவஸ்ரீ சானா சாந்தரூப குருக்கள் செயலாளர் இந்து குருமார் அமைப்பிலிருந்து இந்த செய்தியை அனுப்பியிருக்கின்றார். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம்.